ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் சங்கீதா பிரவீன் vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரைப்பு பவுடரை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அது எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் வித் டெமோவோட. நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களோட மொபைலுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடிய அரைப்பு பவுடர் தான். இதை பாருங்கள், நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாக்கெட்டே கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தரப்போகிறேன். இதில் வந்து நம்ம உங்களோட ஹேருக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அரைப்பு பொடி எடுத்த போது நான் வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் நீளமாக இருக்க முடியும், அதனால் வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுவே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ்க்கு என்னோட கைக்கெல்லாமே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிப்பேன். நான் வந்து ஒரு குட்டி பவுலில் தான் எடுத்திருக்கேன். நீங்களுமே வந்துட்டு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாகலாம் ஊற்றிடக்கூடாது. தண்ணி அதிகமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணாலும் சரி, கம்மியாக என்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணாலும் சரி, இதில் என்னென்னா கட்டி இல்லாமல் கரைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இப்படி பண்ணுறேன். இந்த அரைப்பு பவுடர் மட்டும் இல்லாமல் சீவக்காய், ஆவாரம்பூ, ஆவாரம் இலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அவரு இலை, பூந்திக்காய், இது மாதிரி நிறைய நம்ம வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அரப்பு இலைகளை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட ஹேர் வந்துட்டு சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாறிடும். நமக்கு டேண்ட்ரஃப் வராது, நம்மளோட ஹேர் எண்டில் வரக்கூடிய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கெல்லாம் குளிச்சதுக்கப்புறமும் கூட அவங்களோட ஹேரில் ஆயிலியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரியெல்லாம் இந்த அரப்பு யூஸ் பண்ணும்போது இருக்காது. இன்னும் ஒரு சிலர் அவங்களோட பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்காகவே இந்த அரப்பு இலை பவுடர்களை யூஸ் பண்ணுறாங்க. அரப்பு இலைகளை பறித்து காய வச்சு அரைச்சி அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இதை நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை கையில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்க்குறக்கே நல்லா பவுன்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இப்போ ஒரு கப் ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இதை வந்துட்டு நான் என்னோட ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹேரை நல்லா வந்துட்டு ஆயில் வச்சுக்கணும். உங்களோட ஹேர் நல்லா ஆயிலியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் எந்த ஹேர் பேக் போட்டாலும் சரி, ஆயில் வந்து நம்மளோட தலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு ஆயில் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு முன்னத்து நாள் நைட்டே வச்சுட்டேன். நல்லா சொதன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பவுமே ஆயில் வைக்கிறத விட ஒரு மடங்கு அதிகமாகவே வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போது அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். அப்ளை பண்ணுறத வீடியோ எடுக்க முடியல, நான் மட்டும்தான் இருக்கனால வீடியோ வந்துட்டு கேப்சர் பண்ண முடியல. இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா கொண்டை போட்டுக்கோங்க. நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சதில் எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது. நான் அது என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபேஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 கையிலுமே அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஸ்கேல்ஃபில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட பாடி ஹீட் நல்லா குறையும், டேண்ட்ரஃப் எல்லாமே வராது. அரப்பு யூஸ் பண்ணாலே தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்து தண்ணி கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். ஆனால் என்னோட ஸ்கேல்ஃபை பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு உங்களோட ஸ்கேல்ஃபு க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா அரப்பு அப்ளை பண்ணி 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட தலையில் நல்லா தண்ணி ஊற்றி அரப்பு மட்டுமே தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நேச்சுரலான ஷாம்பு யூஸ் பண்ணி உங்களோட ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ஃப்ரீயான ஷாம்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு அரப்பு பொடி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் இயற்கையான முறையிலேயே ஸ்கின் கேரும் ஹேர் கேரும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.